வணக்கம் ஒருங்கிணைந்த நேயர்களே, நான் உங்கள் அனீஸ். இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம்னா கடல் கடந்த தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறோம். இதுக்காக என் கூட இணைஞ்சிருக்கிறது அரியரன். வணக்கம் அரியரன். வணக்கம். அண்மையில் எகிப்தில் தமிழ் கல்வெட்டுலாம் கிடைச்சிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இது நமக்கு தமிழர்களுக்கு இது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது நான் முதல்ல இந்த காணொலி வாயிலாக நான் 2 பேருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரும் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவரும் தான் இந்த ஆய்வை அவங்க தலைமையில் நடத்தியிருக்காங்க. இந்த ஆய்வில் 30 கல்வெட்டுகள் பக்கமாக அவங்களுக்கு கிடச்சிருந்துருக்கு. அதில் தமிழ் மொழியும் பிராகிருத மொழியும் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு அந்த கல்வெட்டில். இது பெரும்பாலும் எல்லா பக்கம் உலக அளவில் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது. இது பார்த்தீங்கன்னா உலக அளவில் இது அவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு யாருக்கும் போய் சேரல அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருந்துட்டு இருக்கு. எந்த ஒரு பெரிய நியூஸ் சேனல்ஸும் இதை பெருசாக ஒன்றும் எடுத்து பேச கிடையாது. சும்மா அந்த அளவுக்கு ஒரு ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டாங்க. இன்னும் பெருசாக இதை எடுத்து பேசணும். ஏன்னா தமிழர்களுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு பெருமை தான் இது. ஸோ இதை எடுத்து பேசினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் அப்படி பெருமைப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுதான் இப்போ உலகெங்கும் பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்குது. சிகை கொற்றன் வரக்கண்ட. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சிகை கொற்றன் வந்து பார்த்தான். ஸோ இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிகை கொற்றன் அப்படிங்கிறது யாரு? நம்ம ஒரு முன்னோராக இருந்திருப்பாரு. மேபி அது சிகை அப்படின்னா அவரோட பேருக்கு ஃபர்ஸ்ட் நான் விளக்கம் சொல்லிடுறேன். சிகை அப்படின்னா முடி அப்படின்னு சொல்றாங்க. அதான் பொருளாக இருந்துட்டு இருக்கு. சிகை அப்படின்னா முடி. ஸோ உங்களுக்கு முடி எங்க இருக்கும்? தலையில இருக்கும். ஸோ அது தலைமை, நம்ம தலைக்கு மேல தலைமை அப்படின்னா. சிகை அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தர் சிகையவன். ஸோ அரசனை கூட அந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்த வழக்கம் நம்ம சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அதுக்கு. இப்போ சிகை கொற்றன் அப்படின்னா ஒரு ஜாப், எப்படி சொல்றது, செதுக்கிறது, சிற்பி, அவங்க எல்லாத்தையும் கொற்றன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டமும் நம்ம ஒரு வழக்கமும் நமக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ சிகை கொற்றன் கண்டான் அப்படின்னா ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்மேன், ஒரு சிற்பி செய்யறவனோ இல்லை ஒரு கல் வெற்றவரோ அங்க கண்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கான பொருள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அது எங்க இருந்து அப்படி அது ஒரு இடத்துல இல்லை. நீங்க ஒரு இடத்துல இருந்தா மேபி சொல்லலாம் அவரை ஏதாவது அவரோட பேரை அவரை எழுதி வச்சுட்டு போனாரு. இப்ப நம்ம பார்க்குக்கெல்லாம் போறோம், லவர்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. உங்க பேர் என்ன? அனீஸ் விட்ஸ் சம்திங், ஏதாவது அந்த மாதிரி அனீஸ் லவ்ஸ் சம்திங் அந்த மாதிரி எல்லாம் எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு சும்மா ஹாட்டிங் போட்டு அம்பு விட்டு கிரிக்கெட் வர்றது கிடையாது. அந்த காலத்துல ஒருத்தர் போயிருக்காரு. மேபி அவர் பேரு ஒரு இடத்துல மட்டும் மென்ஷன் ஆகல, 7 இடத்துல அவர் பேர் மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ 7 இடத்துல ஒருத்தர் போய் ஒரு அப்படி வாண்டடா அப்படி எழுதி வைக்கணுங்கிறதும் கிடையாது. அந்த ஊர் மக்கள் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அவர் அந்த டைம்ல அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆளா இருந்திருக்கலாம். ஸோ அதனாலதான் அந்த கல்வெட்டுல அவங்க பொறிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஒரு பொருளா இருந்துகிட்டு இருக்கு. அண்மையில ஆர்கியாலஜி, அந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவரும் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவரும் அவங்க தலைமையில இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு விஷயத்தை வெளிவிட்டதுக்கு அப்புறம் இதை 2 பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறாங்க. 2 தரப்பா பிரிஞ்சு இது இந்த ஒரு நிகழ்வை பாக்குறாங்க. எப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு கிறுக்கல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நியூஸ் சேனல்ஸ் சொல்லிட்டாங்க. நார்த் இந்தியன் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலயும் 1-2 நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை பேசினதே 1-2 நியூஸ் சேனல்ஸ் தான். அதுல ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, கிறுக்கல் தான் அப்படின்னு சொல்லி. அதே இன்னொரு தரப்பு மக்கள் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா அது எப்படி அது கிறுக்கலா இருக்க முடியும்னு சொல்றாங்க. பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு நோட்டு, பென்சில், பேன் அந்த மாதிரி இல்லை. டக்குனு போய் எழுதி வச்சுட்டு வரக்கு உங்களுக்கு அனீஸ் லவ்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுட்டு வர முடியாது இல்லையா? டக்குனு அது போனா அதுக்கு ஒரு நேரம் எடுக்கும், வச்சு செதுக்கணும், கல் வெட்டணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தா கூட நம்ம அதுக்கான வாய்ப்பை நம்ம சொல்லலாம். மேபி அந்த மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு. 7 இடத்துல இருக்கு அப்படின்னா அது எப்படி முடியும்? அது எப்படி பாசிபிளா இருக்க முடியும்? ஸோ அது இது இன்னுமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் இருக்கு. இன்னும் மேல அவங்க எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேல எவிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல ஃபுல்லாவே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம உங்களுக்கு இன்னொரு வீடியோ போட்டு கூட அதை பத்தி தெளிவா நம்ம சொல்றோம். நீங்க சொன்னீங்க இது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம்னு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல அதை ஒரு பெரிய பேசு பொருளாவே இல்லையா? ஏன்? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு பற்று வேணும். நம்ம தமிழர்கள் நம்ம தான் முதல் ஆதிக்குடி அப்படின்னு சொல்லி நம்ம தான் பெருமைப்படணும். இப்போ இருக்க சூழ்நிலையில பெற்றோர்கள் எடுத்துக்கோங்களேன்.
இப்போ இந்த காலத்து பெற்றோர்கள் வந்து அவங்களோட குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, உடனே அன்னைக்கு என்ன டெஸ்ட் வச்சாங்க, உடனே பேப்பர் வாங்கி பார்க்கறது, 10க்கு 9 மார்க்னா 1 மார்க் எங்கே போச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்களோ தவிர, என்ன படிச்ச, இதில் நீ இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, ஜென்ரல் நாலேஜ் அவனுக்கு இருக்கா, எதை பற்றி அவன் படிக்கிறான், அதை எதை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எப்படி அவங்க வந்து அவங்களோட தமிழ், அவங்களோட இனத்தோட பெருமை எப்படி அவங்க அடுத்த தலைமுறைக்கு அவங்க கடத்துவாங்க? ஸோ இந்த இடத்துலயே நமக்கு ரொம்ப பெரிய பின்னடைவாக தான் இருந்துட்டு இருக்கு. பெற்றோர்கள்ல இருந்தே இது மாற்றணும். அதே நம்ம பெற்றோர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப இருக்க குழந்தைகளோட பெற்றோர்களும் நம்மளோட பெற்றோர்களும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்க ஸ்கூல்ல இப்படி இருந்தோம். ஏன்னா மோஸ்டா வந்து தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க. நம்மளோட பெற்றோர்கள்லாம் மோஸ்டா தமிழ் மீடியம்ல தான் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நல்லாவும் எழுதுவாங்க, நல்லாவும் பேசுவாங்க. ஆனா இப்போ பேரண்டா ஆகிட்டு இருக்க ஒரு ஜென்ரேஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருப்பாங்க. பெருசா அவங்களுக்கே தமிழ் படிக்கிறதுல ஒரு பற்று இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம. அதனாலயே வந்து அவங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறதுக்கு அவங்களுக்கே அந்த ஒரு இயல்பு இருக்காது. ஸோ அதனாலேயே அது வந்து நமக்கு ஒரு பின்னடைவா இருக்கு. ஆனா இது நமக்கு ரொம்ப பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சோழர்கள் கல்வெட்டுல வந்து சோழ மன்னன் வந்து அங்க வேலை செஞ்ச எல்லாத்தையும் எழுதி வச்சிருந்தாரு. ஸோ அங்க நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அந்த கல்வெட்டுகளை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம், இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி. அங்க வேலை செஞ்ச எல்லாத்தையும் வந்து அவர் எழுதி வச்சிருப்பாரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வெட்டை பார்த்தா நமக்கு வந்து நம்ம அந்த ஒரு ஃபீலுக்கு நம்ம வரணும். நம்மளோட முன்னோர்கள் நமக்காக இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, நம்ம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி அந்த மைண்ட் செட், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்கணும். நம்மளோட முன்னோர்கள் வந்து இப்படி இருக்காருப்பா அப்படின்னு சொல்லி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் அங்க போய் அவன் எப்படி போயிருப்பான் அப்படின்லாம் யோசிச்சா நம்ம உன்னால நம்ப முடியாது. சொல்லுங்க, எப்படி போயிருக்க முடியும் அவனால எகிப்துக்கு? ஒண்ணு தர வழியா போயிருக்கணும், இல்லாட்டி கடல் வழியா போயிருக்கான். ஒன்னா 2 ரூட் தான் இருக்கு. அவன் தர வழியா போகணும் அப்படின்னா இந்தியாவில இருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக் இதெல்லாம் தாண்டி தான் வந்து எகிப்து போகணும். ஸோ அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னர்கள் வந்து அவங்கள கடந்து அப்படி போக முடியாது. ஒரு கண்ட்ரிக்குள்ள பூந்து அடுத்த கண்ட்ரிக்கு நம்மளால போக முடியாது. அது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. அவன் வேற எப்படி போயிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா கடல் வழியா தான் அவன் போயிருக்கணும். அதுக்குதான் வாய்ப்பு வந்து அதிகம். கடல் வழியா போனாலும் அவன் வந்து சும்மா அந்த சின்ன போட்டெல்லாம் எடுத்துட்டு படகெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. சும்மா அந்த ஆத்துக்குள்ள ஓட்டுற படகெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. அவன் வந்து பாய்மர கப்பல்ல தான் எடுத்துட்டு போயிருக்கணும். ஸோ அப்பவே வந்து நம்ம வெல் சிவிலைஸ்டா இருந்திருக்கும். நம்மளோட டெக்னாலஜி அப்பவே டாப்ல இருந்திருக்கு. நம்ம இப்ப அப்படியே நம்மளே சப்ரஸ் ஆயிட்டு வரோம். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவு தான் இருக்கு. ஆனா இப்ப யங்ஸ்டர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. இப்ப டிவிலேயே ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னா டிவி போட்டு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். சென்னை அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் பார்த்துட்டோம்னா முன்னாடி ரோட்ல நின்று பெருசா ஸ்கிரீன் போட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க காலம் இப்ப இருந்துகிட்டு இருக்கு. ஜெயிச்ச உடனே செலிப்ரேட் பண்றது, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது, இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்மளோட ஒரு பாரம்பரியமான தமிழ் கல்வெட்டு ஒண்ணு வந்து தமிழ் மொழியில எழுதி இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து நம்ம எகிப்துல கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு பெருமைப்படணும், அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணணும். கட்சிகளே வந்து அதை வந்து முன்னெடுத்து அதை ஒரு கொண்டாட்டமா அதை வந்து நடத்துறாங்க அப்படின்னா ரொம்பவே நமக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். கல்வெட்டை பத்தி 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்வெட்டு எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சில போட்டோஸ் எல்லாம் அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து சில போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த போட்டோஸ்ல ஒரு சில போட்டோஸ்ல எப்படி இருக்குன்னா லெட்டர்ஸ் எல்லாம் புடைப்பா இருக்கு. கல் வந்து பிளைனா இருக்கு, அதுல பிரசண்டா இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்திருக்கு, புடைப்பா இருக்கு. அதே நம்ம சாதாரண கல்வெட்டு எப்படி இருக்கும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் குழியா இருக்கும். செதுக்கும் போது கல் அப்படியே தான் இருக்கும், லெட்டர்ஸ் வந்து அதுல குழியா இருக்கும். இப்ப எதனால இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு இதுல சேம் லெட்டர்ஸ் தான், அது ஒரே போட்டோ தான். ஒரு போட்டோல வந்து கல்வெட்டு அந்த குழியா இருக்கு. ஸோ அதான் விச் மீன்ஸ் அந்த கிராஃபிட்டின்னு சொல்லுவாங்க, கிராஃபிட்டி அதாவது கிறுக்கல். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே போட்டோ தான், சேம் அதே போட்டோ தான், இன்னொரு இதுல புடைப்பா இருக்கு. ஸோ அது வந்து அந்த ஸ்கேன் இதுல அந்த டெக்னாலஜினால அதை வந்து அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ்ல அந்த மாதிரி அந்த கல்வெட்டு அப்படியே மாறிடுது, அந்த போட்டோவே அப்படியே மாறிடுது. ஸோ இதனாலதான் நம்ம இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அது கிராஃபிட்டி தான் அப்படின்னு சொல்றாங்க, லைக் அந்த கிறுக்கல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை எப்படி சொல்றாங்கன்னா ரிலீவ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த புடைப்பா இருக்கக்கூடியது அதுவே ஜஸ்ட் ஒரு ப்ராசஸா தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி செதுக்கிறதும் அவங்க எகிப்தியன் பீப்புள்ஸ்க்கு அது வந்து ஒரு இதாக தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பழக்கம் வந்து தமிழர்களுக்கு தான் முதல்ல இருந்தது. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அது எதனால அப்படி அந்த கல்வெட்டுல புடைப்பா அப்படி ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா
இப்போ நம்மளால அதுல எந்த சேஞ்சஸும் நம்மளால பண்ண முடியாது. இப்போ அதுல ஒரு லெட்டர் வந்து நீங்க ஏதாவது உடச்சு விட்டாலும் அது அவ்வளவுதான், போனதுதான். நம்மளால எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அதே ஒரு நார்மலான கன்வெர்ட்டா இருந்தீங்கன்னா நீங்க அதுல வச்சு மறுபடியும் குத்துனீங்கன்னா கூட அந்த லெட்டர்ஸ் உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க அதுல குத்துறதுனால, அது செதுக்கிறதுனால வேற ஒரு லெட்டரா கூட உங்க இதை மாத்திக்க முடியும். எக்ஸ்ட்ரா இன்னொரு லெட்டர் கூட நீங்க ஏதாவது வேர்டிங்ஸ் ஆட் பண்றதுனா கூட சும்மா இது பண்ணிக்கலாம். ஆனா இது அப்படி இல்லை. நீங்க அந்த ஒரு லெட்டர் உடஞ்சு போயிருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் உன்னால செதுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் அது. ஸோ இதுதான் வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டா வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்க்கு வந்தது இதனால தான். ஸோ இது நான் உங்களுக்கு அந்த 2 போட்டோவும் அட்டாச் பண்றேன், நீங்களும் அதை பாருங்க. தமிழர்கள் எகிப்துக்கு போயிட்டு வந்ததுக்கான முதல் ஆதரவு தானா? அப்படி இல்லை. ஆல்ரெடி தமிழர்கள் வந்து அங்க போய் வணிகம் செஞ்சுட்டு வந்ததுக்கு பல ஆதாரங்கள் வந்து எகிப்துல வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து கூகுள்லயே வந்து ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு, நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து இது வந்து முதல் ஆதாரம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல ஆதாரங்கள் வந்து இருந்திருக்கு. தமிழர்கள் அங்க போய் தங்கி வணிகம் செஞ்சுட்டு வந்ததுக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து அங்க இருக்கு. ஸோ இதை பத்தி இன்னும் ஆழமா தகவல் வரும்போது இன்னொரு காணொலியாவே நம்ம அதை பத்தி பேசலாம். கட்டாயம் பேசுவோம். உங்களோட ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு லைக்ஸ் ஆகும், கமெண்ட்ஸ் ஆகும், சப்ஸ்கிரைப் ஆகும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி அரியரன். நன்றி.